காலேஜில் வேலை கொடுக்க முடியல, படிக்க வச்ச பட்டதாரியெல்லாம் என்ன கேட்கணும்? இழப்பீடு தொகையை கேட்கணும். அந்தந்த காலேஜில் இழப்பீடு தொகை குட்றா, வேலை இல்லை, நான் படித்த படிப்புக்கு எந்த பலனும் இல்லை, எனக்கு இழப்பீடு தொகை கொடுன்னு கேட்கணும். இந்த படிங்க, இதை கேட்டு பார்த்துக்கிட்டே. ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெசியூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜ்ல நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலயும் ரெசியூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு க்ரௌட் வந்து இப்பதான் பாக்குறேன் நான்.
இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனும் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மக்களே, விஜய் ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு. அப்படி அவர் என்னதாயா பண்ணி கிழிச்சாரு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் ஒரு ஃபேமிலியோட மொத்த நம்பிக்கைன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லோயலா காலேஜில் நடந்த ஜாப் ஃபேர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லார் கையிலயும் ரெஸ்யூம் இருக்குது. ஜஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்க்காம அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அன் எமோஷன். ஏன்னா எல்லார் கையிலும் ரெஸ்யூம் இருக்கு, வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, பட் சான்ஸ் தான் இல்லை. அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சான்ஸ் கிடைக்கல, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றவன் எனக்கு இழப்பீடு தொகை கொடுறான்னு கேட்கலாம். இன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் நீதிபதி கேட்குறேன் ஜெயம் கோர்ட்டில் என்னைய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை, நீ வழக்கறிஞர் பிடிக்க வேண்டியதானே? வழக்கறிஞர்லாம் பிடிக்க முடியாதுங்க, பொய் கேஸுங்க, நான் பண்ண உண்மையான கேஸு வழக்கு நீங்கள் பதிவு பண்ணல, அதனால் நான் தான் வாதாடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் நான் வழக்கறிஞர் பிடிக்க வேண்டுமென்றால் இந்த 2 செல்ஃபோன் உடைய லொக்கேஷன் வேணும். இந்த 2 செல்ஃபோனு இது வீட்டில் எடுத்திருக்காங்க. இது நான் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது பிடிச்சது. இந்த மேலே இருக்கிற நம்பர் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணும்போது பிடிச்சது. எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல இது நெட்டு ஆஃப் ஆனது, இதனுடைய வீடியோலாம் எந்த நீதிபதி லாக் பண்ண சொன்னால் அப்படின்ற விஷயம்லாம் வெளிவரணும். எனக்கு கொடுக்கும்போது என்னென்னா, நான் வந்து என் தம்பி மகன் வழக்கறிஞர் வரும்போது நான் சொன்னேன், டே என்னை பெயில் எதுவும் எடுத்துடாத, எனக்கு உரிய கேஸு போட்டாங்களா அப்படின்னு என்கிட்ட சிராக்ஸை வந்து காமிச்சிங்கன்னா அதில் என் செல்ஃபோனுடைய லொக்கேஷன் இருக்கணும். நான் யார்கிட்டலாம் பேசினேன், ஒரு மாதத்துக்கு வேண்டியது. அந்த என்னை அரெஸ்ட் பண்ணும்போது என் செல்லை பிடுங்கும்போது அங்கனுக்குள்ளே கேமரா இருந்தது, அந்த ஆதாரம் வேணும். அதுபோக அந்த வரைபடம் வேணும். அந்த இடத்துக்கிட்ட எந்த போலீஸ்காரர் என்னை கைது பண்ணார் அப்படின்றது வேணும். என்னை கைது பண்ணிவிட்டு என்ன மதுரை கலெக்டரை அரை நிறுவனமாக அசிங்கமாக போட்டதாக எதுவும் பத்திரிக்கையில் வெளியிட்டாங்களான்னு கேட்டதுக்கு இல்லைன்ட்டான். அப்போ அந்த பத்திரிக்கை ஆதாரம் வேணும். என்னை கைது பண்ணி 13 மாதம் மதுரை சிறையில் வச்சுருந்தாங்க. அந்த 13 மாதமும் எனக்குரிய கேஸை போடுங்க, நான் வழக்கறிஞர் பிடிக்கிறேன், எனக்குரிய கேஸ் போடலைன்னா நான் தான் வாதாடுவேன் அப்படின்னு அது ஒவ்வொரு வீடியோ கோர்ட்லேயும் வெளி கோர்ட்லேயும் நான் பேசியிருக்கிறேன். இது தருமபுரி இந்த செல் நம்பர் அம்புமணி உடைய வழக்கறிஞர், பாட்டாளி மக்கள் கட்சி அம்புமணி உடைய வழக்கறிஞர் என்னைய ஜாமீன் எடுக்கிறோம்னு என்கிட்ட தெரியப்படுத்தாமலே ஜாமீன் எடுத்தார். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து, நான் ஜாமீன் எடுக்க வேணாம் சார், என் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க தருமபுரியில், அதனால் நான் பார்த்துக்கிறேன் சார், என் உண்மையான கேஸ் எனக்கு போட்டது பிறகு என்னுடைய குடும்பத்தை மதுரைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, எனக்கு உண்மையான கேஸ் போட்டது பிறகு நான் வேண்டாம் சொல்கிறேன், அப்போ என்னை பெயில் எடுங்க, இப்போதைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் அம்புமணியுடைய வழக்கறிஞர் வெள்ளியங்கிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை எடுத்தாங்க. சரி, எடுத்துட்டேன். நான் வெளியே வந்தோடனே அந்த வழக்கறிஞர் என்ன செய்யணும், ஜெயபாண்டி உன் செல்லு இந்த அதை வாங்கிக்க, இல்லை இன்னும் கோர்ட்டில் உன் செல்லு உன்னுடைய இமெயில் ஐடி எல்லாதும் அவங்க லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எதுவுமே கிடையாது, ஆனால் வாய்தாவும் கிடையாது. அதே மாதிரி தான் என்னுடைய தம்பி மகனும் அதிவீர பாண்டி செஞ்சுருக்கிறான். இந்த தவறு நடந்ததுனால தான் நான் இந்த வழக்கை நான் தான் வாதாடுவேன்னு சொல்லியிருக்கேன். இது நாள் வரைக்கும், அதாவது 13/7/2026 அன்று வரையும் ஒரு சாட்சி கூட ஏற்றவில்லை. ஒரு தடவை கூட ஜெயபாண்டி விசாரிக்கவில்லை. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.